என்னிடம் சில எளிமையான கேள்விகள் இருக்கின்றன. இங்கு எல்லோருக்கும் எல்லாமும் சரிசமமாக கிடைக்கின்றனவா? எல்லோருக்கும் ஒரே தரமான கல்வி கிடைக்கிறதா? எல்லோருடைய பொருளாதார நிலையும் ஒன்று போல இருக்கிறதா? இங்கு ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லையா? எனக்கு பெரிதாக அரசியல் புரிதல்கள் எல்லாம் இல்லை. அரசியலும் எங்களுக்கு தெரியும் என்பவர்கள் எனது இந்த எளிமையான கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும். இங்கு யாருக்கும் எதுவுமே சரிசமமாக கிடைக்காத போது அனைவருக்குமே ஒற்றை தேர்வு என்பது யாரை ஏமாற்றும் வேலை? நீட் தேர்வு குறித்து அனிதா எழுப்பிய கேள்விகள் இவை. தமிழகத்தின் அனைத்து பெற்றோர்களின் மகளாகவும் அனைத்து சகோதர சகோதரிகளின் தங்கையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனிதாவின் பிறந்த நாள் இன்று. சென்ற வருடம் செப்டம்பர் 1 தேதி தன் வீட்டில் தன்னுயிரை அனிதா மாய்த்து கொண்டபோதுதான் தமிழகத்தில் உள்ள பலரும் நீட் தேர்வு என்றால் என்ன என்பதையே தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். திருச்சி காய்கறி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கும் தொழிலாளியான அனிதாவின் அப்பாவுக்கோ கழிப்பிட வசதியற்ற வீட்டில் சிறுநீர் கழிப்பதற்கே வெகு தூரம் செல்ல வேண்டும் என்ற நிலையில் ஹாஸ்டலில் சேர்ந்து படித்து வந்த அனிதாவுக்கோ நீட் என்பது வெறும் நுழைவு தேர்வு மட்டுமல்ல, அவர்கள் காண நினைக்கும் அடிப்படை கனவுக்கே நுழைவுச் சீட்டு பெறச் சொல்லும் அறமற்ற போக்கு. இறந்து போன தன் தாயின் கனவை நிறைவேற்ற எப்படியும் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துவிட வேண்டும் என அயராது படித்தார் அனிதா. தூக்க களைப்பு ஏற்பட்டால் காஃபி போட்டு கொடுக்கவோ ஊட்டச்சத்துகள் நிறைந்த எனர்ஜி ட்ரிங்குகளை தரவோ அனிதாவுக்கு யாரும் இல்லை. சாணி மெழுகப்பட்ட தன் ஓட்டு வீட்டில் தன் லட்சிய கனவை அடைய அவருக்கு உறுதுணையாக இருந்தது அவர் கண்ட அந்த கனவு மட்டும்தான். 10ஆம் வகுப்பில் 476 மதிப்பெண் பெற்ற அனிதா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1176 மதிப்பெண்கள் எடுத்தார். தன் கனவு பாதைக்கான ஒளி கிடைத்து விட்டதாக அவர் எண்ணினார். ஆனால் நீட் அதற்கு தடையாக வந்தது. தன் கனவின் தடையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள உச்சநீதிமன்றத்தின் படிகளை ஏறினார் 17 வயது மாணவி அனிதா. ஆனால் நீட் தேர்வின் அடிப்படையில்தான் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி உத்தரவிட செப்டம்பர் 1 தேதி தன் கனவையும் தன்னையும் மாய்த்து கொண்டார். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவே அனிதாவுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக குரல் கொடுத்தது. தற்கொலைதான் தீர்வா? அடுத்த வருடம் படிக்க கூடாதா என அனிதாவின் மரணத்தை சிலர் கேள்வி எழுப்பினர். தங்கள் அன்றாட வாழ்வையே போராட்டமாக வாழும் எளியவர்களால் நொறுங்கிய தனது கனவை சுமந்தபடி வாழ்வது அவ்வளவு சுலபமல்ல. அனிதா இறந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அடுத்த நீட் தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டுவிட்டது. ஒரு நிமிடம் கண்களை மூடி கேட்டு பாருங்கள். அனிதா கேட்ட கேள்வி உங்களை உலுக்கும். மேலும் இதுபோன்ற